வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழிகால் துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நகராட்சி மற்றும் மாநகராட்சியிலேருந்து பல்வேறு வேலைவாய்ப்பு. உதவியாளர் மாநகராட்சியில் 146 டோட்டலாக 146 வேக்கன்சி இருக்குது. உதவியாளர் மெக்கானிக் வந்து பார்த்திங்கனாக்கா 145 வேக்கன்சிஸும், உதவி பொறியாளரில் நகராட்சியில் வந்து 80 வேக்கன்சிஸ். எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் சேலரி 37,700 ரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வரும். செகண்ட் ஒன்று பார்த்திங்கனாக்கா உதவியாளர் மெக்கானிக் அண்ட் சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் உதவியாளர் மாநகராட்சி திட்டம் 156 வேக்கன்ஸ் இருக்குது. நகரமைப்பு அலுவலர் வந்து பார்த்திங்கனாக்கா 12 வேக்கன்ஸ் இருக்குது. இளநிலை பொறியாளர் வந்து 24 வேக்கன்சிஸ். தொழில்நுட்ப உதவியாளர் 257 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த வரைவாளர் மகராட்சி மாநகராட்சி பணி மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் இருக்காங்களா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் சேலரி வந்து எவ்வளோனா 35,400 ரூபா வந்து கிடைக்கும். நகர ஆய்வாளர் இளநிலை பொறியாளர் 102 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. 15வது பார்த்திங்கன்னா பணி ஆய்வாளர் 367 வேக்கன்சி இருக்குது. 16 துப்புரவு பணி ஆய்வாளருக்கு 18,000 ரூபா வந்து ஸ்டார்டிங் 18,200 ரூபா ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். துப்புரவு ஆய்வாளருக்கு வந்து 244 வேக்கன்சி இருக்குது. 35,400 வந்து பார்த்திங்கன்னா சேலரி அவங்களுக்கு கிடைக்கும். டோட்டலாக வந்து பார்த்தினாக்கா இந்த நகராட்சியில் 1933 வேக்கன்ஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் பல்வேறு வந்து பார்த்திங்கன்னா பொறியாளருக்கான மெக்கானிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா டைரக்ட் ஆஃப் த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸாக வந்து பார்த்தினாக்கா வேக்கன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் இன்றிலிருந்து விட்டுருக்காங்க. அப்ளை பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்தினாக்கா கடைசி தேதி 12/3/2024 தான் அதுக்கான அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 13ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் அதாவது மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுடைய கரெக்ஷன்ஸ் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் மேற்கொள்ள அந்த கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடணும். எக்ஸாமினேஷன் வச்சு தான் ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தினாக்கா பார்ட் 1 வந்து பார்த்தினாக்கா சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும். எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா 30/6/2024 அப்போ தான் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ முழுக்க உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வச்சு ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ இது சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் வைஸாக கம்ப்யூட்டர் இருக்கும். அதே மாதிரி தமிழ் டெஸ்ட்டஸ் வச்சு தான் கண்டிப்பாக ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் மோடு தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது என்ன சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வேலை வழிகாட்டி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.